அடுப்படியில் ஈஸியாக நம்ம பயரெலாம் முளை கட்டுறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், அக்கா வந்து அப்படியே வடிய விட்டுருக்கேனா. இப்போ வந்து நேற்று மார்னிங் வந்து 10க்கு ஊற வச்சேன். நைட்டு 10க்கு எடுத்து நல்லா இன்னொரு தடவை கழுவிட்டு அப்படியே அந்த பாத்திரத்தில் வடிய விட்டுட்டு போயிட்டேன். அந்த ஒன் டே இப்போ மார்னிங் எழுந்திரிச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி முளை விட்டுருக்குன்னு. இதை அப்படியே பாக்ஸில் போட்டு வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் இன்னும் முளை நீளமாக முளை வந்துடும். அவ்வளோதான், உங்களுக்கு அப்புறம் ஈஸியான வேலை. நேற்று காலையில் ஒரு 10 மணிக்கு நம்ம வந்து ஊற வச்சோம்னா நைட்டு 10 மணிக்கு நல்லா கழுவிட்டு அப்படியே வடிய விட்டுட்டு இப்போ படுத்துருங்க. காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்படி முளைச்சிருக்கும். இதை டப்பர் வேரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா முளைச்சிடும். ஒரு 2 டேஸில் நல்லா ஒரு இந்த அளவு கண்டிப்பாக முளைக்கும். இப்படி தான் அக்கா செஞ்சிட்ருக்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே எடுத்து டப்பர் வேரில் போட்டு நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி எங்கள் வீட்டில் இதை ஒரு ஸ்பூனு என் பிள்ளைங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கெலாம் கொடுப்பேன். டெய்லி ஒவ்வொரு ஸ்பூனு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன். அதுக்காக தான் அக்கா இப்படி முளை கட்டி வச்சுக்கிறது. அப்புறம் சப்போஸ் நம்ம தோசை செய்யும்போதும் போட்டு அரைச்சிப்பேன். தேங்க்ஸுப்பா. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ அக்கா டப்பர் வேரில் போட்டே காமிச்சிடலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு அப்படியே நம்ம க்ளோஸாக மூடி வச்சிடணும். நல்லா டைட்டாக மூடும்போது இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒன்றும் தண்ணியெலாம் விடாமல் நல்லா அப்படியே இருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சு டைட்டாக மூடி வச்சிடலாம். அப்படியே இருக்கும். எத்தனை நாளைக்குனாலும் அப்படியே இருக்கும். நம்ம என்ன வேணாலும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை குழம்பு வைக்கலாம். அப்புறமா நம்ம தோசை கூட போட்டு அரைச்சி நம்ம செய்யலாம். அப்புறமா இதை வந்து அக்கா புட்டு செய்வேன், கொழுக்கட்டை செய்வேன், எல்லாமே இதில் செய்யலாம். ரொம்ப 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 ஹெல்த்தி. டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா அதை விட ரொம்ப 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 ஹெல்த்தி. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ.